விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. இப்போ நம்ம சிந்தாமணி சந்தையில் இருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துகிட்டு இருக்கு. ஆமாண்ணா. இப்போ சத்யன்ட்ட 2 மாடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணா, 2 மாடு எடுத்துருக்கேன். சரிங்கண்ணா. நம்மகிட்ட வீட்டில் ஏதாவது மாடு இருக்குங்களா ஏற்கனவே? ஆமாண்ணா, 4 மாடு இருக்குண்ணா. 4 மாடு இருக்கு. 4மே HFங்களா எப்படின்னு? ஆமாம், இதே மாதிரி HFண்ணா. இதே மாதிரி HF தான் வச்சிருக்கீங்க. சரிங்க. இன்னைக்கு நீங்கள் 2 மாடுமே எடுத்துருக்கீங்க. 2 மாடுமே தலையத்துலங்களாண்ணே? ஆமாம், தலையத்து 2 பல்லு. 2 மாடுமே 2 பல்லுங்க. 2 பல்லு. உங்களுடைய மாடு அப்படி ஓட்டி கொஞ்சம் காட்ட முடியுமாண்ணே? வீட்டில் 4 மாடு ஒரு நேரத்துக்கு எவ்வளோ பால் கறக்குதுங்கண்ணே? ஒரு நாளைக்கு 18, 20, 25 கறக்குது. ஒரு மாடுங்களா? ஒரு மாடு. ஒரு மாடு ஒரு நேரத்துக்குங்க? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு அதான் சொல்கிறேன். சாரி, ஒரு மாடு ஒரு நாளைக்கு 20 to 25 கறக்குதுங்களா? சரிங்க. இந்த மாடு உங்களுடைய கணிப்பு எவ்வளோ பால் கறக்கும்? கடைக்கு ஃபஸ்ட்டு 22, 25 கறக்கும். 22 to 25. என்ன தீவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? தீவனம் முறுக்கு தீவனம். சரிங்க. மக்காசோள மாவு. முறுக்கு தீவனம் என்ன தெளிவாக சொல்ல முடியுமா? மாட்டு தீவனம் தனியாக கொடுக்குறாங்க. அது ப்ரோட்டீன் பெட்டுன்னு சொல்லலாம். ஆமாம். சரிங்க. அது மக்காசோளம் நாம் அரைச்சி கொடுக்குறோம், பூசா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. என்னென்ன அளவு கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியுமாண்ணே? அளவுண்ணா, ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு 5 கிலோ கொடுப்பேன். என்ன 5 kg கொடுப்பீங்க? எல்லாம் மிக்சிங் பண்ணி 5 kg. ஒரு 2 டைம் வைப்போம். ஒரு நாளைக்கு 2 டைம். ஒரு நாளைக்கு 10 kg கொடுக்குறீங்க. 10 kg. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த முத்துச்சோளமும் வந்துடும், ப்ரோட்டீன் பெல்லட்டும் வந்துடும், பூசா வந்துடும். மூணுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. சரி, 5 kg ஒரு நாளைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு டைமுக்கு 5 kg. சாரி, ஒரு டைமுக்கு 5 kg. என்ன ரேஷியோன்னு வந்து தெளிவாக சொல்ல முடியுமா? ஏதாவது ரேஷியோனா எப்படி? ஏன்னா இப்போ குச்சி தீவனம் எவ்வளோ கறப்பீங்க? எல்லாம் மிக்சிங் அப்படியே எல்லாம் மிக்சிங் 5 kg அப்படியே போட்டுருக்கீங்க. 5 kg மொத்தம். சரிங்க. சிந்தாமணி சந்தையில் மாடு இதுதான் முதல் முறை ஏற்கனவே வாங்கியிருக்கீங்களா? இது முதல் டைம். மாடெல்லாம் எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கு, நல்லா ஹைட்டாக இருக்கு. நல்லா சத்தியான மாடு எப்படி வாங்கி கொடுக்குறாரு? நல்லா ஜாதி, நல்லா சுழி சுத்தம் பார்த்து, நல்லா 2 பல் மாடு, நல்லா ஹைட் வெயிட் நல்லா பார்த்து எடுத்துக்கிட்டு. சரிங்க. புதுசாக மாடு ஒரு சத்தியன்ட்ட மாடு வாங்கலாமா? வாங்கலாம்ண்ணா. சூப்பராக பிடிச்சி தராரு, பரவாயில்லைங்கண்ணா. சரிங்க. விலையெல்லாம் எப்படிங்கண்ணே? விலை பரவாயில்லண்ணா, இப்போ கொஞ்சம் கம்மி தானே. இப்போ இந்த வாரம் கம்மியாக இருக்கு. இந்த வாரம் கம்மியாக இருக்குண்ணா, எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரிங்கண்ணா. நீங்கள் கொடுக்குற தீவனங்கள் சொல்லிட்டீங்க, மாடு எவ்வளோ பால் கறக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாண்ணா. கொட்டையை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? கொட்டை நம்மளுக்கு வந்து செட் இருக்குண்ணா. சரிங்க. ஒரு டைம் 25 மாடு கட்டலாம். அந்த மாதிரி செட் இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ ஒன்று 2 வாங்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. பண்ணைக்காக வாங்கிட்டு இருக்கோம். வெயிலெல்லாம் எப்படி தாங்குமா இந்த மாடுங்க? வெயிலெலாம் தாங்கணும். பாருண்ணா, இப்போ 10-11 மணி ஆயிடுச்சுன்னா வெயில் நல்லா தாங்குதுண்ணா. தாங்காது மாடம் தான் இலைக்கும். நல்லா தாங்குதுண்ணா, ஒன்றும் பிரச்சனை. என்ன இருந்தாலும் நம்ம வெயிலேயும் கட்டி இருக்க முடியாது. வெயில கட்டி நிழல கட்டுறதானா இல்லை வெயில் இவ்வளோ நேரம் கட்டியும் இலைக்கலாம். காலை வெயில் சாயந்தரம் வெயில் தாங்கும். காலை வெயில் சாயந்தரம் தாங்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. வெயில கட்ட முடியாது, நிழல தான் கட்டணும். காலையில் வெயிலும் சாயந்தரம் வெயிலும் தாங்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. புதுசாக மாடு வாங்கணும், என்னென்னலாம் பார்த்து வாங்கணுண்ணே? மாடு சுழி நல்லா ஜாதி இது பார்த்து வாங்கணும். நல்லா பிரீடு வந்து நல்லா பிரீடாக பார்த்து வாங்கணும். நல்லா ஒரிஜினல் HF பார்த்து வாங்கணும். சரிங்கண்ணா. இந்த பதில் போதுமான தகவல் கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு டைமுக்கு வந்து 15 லிட்டருக்கு மேலே கறக்கணும் மாடு வாங்கணும். ஒரு டைமுக்கு ஒரு நேரத்துக்கு 15 வந்து 15 20 லிட்டர் கறக்கிற மாடு வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட். ஒரு நாளைக்கு. சரிங்கண்ணா. அது கீழே வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லைண்ணா. சரிங்கண்ணா. இந்த பதில் போதுமான தகவல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேண்ணா.